ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்ரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு இட்லி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இட்லி குருமா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 7 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். 7 தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி. நீங்கள் வந்து பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால ஒரு 7 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஸோ தேங்காய், பொட்டுக்கடலை, அதோட தக்காளி அதையும் சேர்த்துக்க போகிறோம். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். சோம்பு வந்து இந்த குருமாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த குருமா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ இதோட ஒரு 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய அளவு பட்டை அதை நல்லா உடச்சி சேர்த்துக்குவோம். ஸோ தேங்காய், பொட்டுக்கடலை, அதோட தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு இந்த குருமா வந்து தாளித்து எடுக்க போகிறோம். சீக்கிரமாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இட்லி சாம்பார் நம்ம வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை. சீக்கிரமாக இந்த சாம்பார் வந்து செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, குழிப்பணியாரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஸ்ட்ரீட் சாம்பார். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாம் வந்து இப்போ இந்த குருமாவை வந்து தாளித்து எடுத்துப்போம். அதோட கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இதோட ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்குவோம். ஸோ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட நான் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம இதோட ஆட் பண்ணுறதில்ல. தக்காளியோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நாம் இந்த குருமாவுக்கு வந்து பொட்டுக்கடலை, தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே கெட்டியாக வரும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து அதிகமாகவே இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். திரும்ப இதோட இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதோட அளவுகள் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இன்னொரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த இட்லி குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் செஞ்சுட்டிங்க அப்படின்னா திரும்ப கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. ஸோ மிளகாத்தூள் அதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ சாம்பார் குருமா வந்து நல்லா கொதிக்கட்டும். இதோட நீங்கள் காய் ஏதாவது சேர்த்தணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு மட்டும், அதாவது அவிச்ச உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து குருமா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இந்த இட்லி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, சூப்பராக இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, குழிப்பணியாரத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக வந்து மேலே நான் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இப்போ இந்த குருமாவை வந்து இறக்கிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் குருமா. ஸோ எங்கள் ஊரில் வந்து போய் நம்ம சாப்பிட்டோம், இட்லி, தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து அதாவது சேலத்து பக்கம். ஸோ இந்த குருமா தான் மேக்ஸிமம் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.